ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவி அஃபிஷியல் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாமே சாமி கும்பிட்ட வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே ஈவினிங்கே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சிடும். புளி, எலுமிச்சப்பழம், சபீனா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு லிக்விட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் பேர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் என்ன, எல்லாமே தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமே ஒரு துணியை போட்டு பூஜை சாமான் துடைச்சாதான் புள்ளி ஆகாமல் இருப்போம். நீங்கள் சபீனா புளி யூஸ் பண்ணால் கூட துணியை போட்டு துடைச்சி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் குங்குமஞ்சா வைங்க. பூஜை சாமான் ஒரு வாரம் வரைக்குமே புள்ளியாக ஆகாமல் சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாமே பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாமே சாமி ரூமில் செட் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமை மூடிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். மார்னிங் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாமா? எப்பயும் போல் எழுந்து வாசலால் தெளிச்சுட்டு கோலம் போட்ட வீடியோ எடுத்து அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. கோலம் மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, நம்மளும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு உக்காஞ்சோன்னா எங்கள் அப்பா நிறையா வேப்பிலையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரா. என்ன பண்ணுறது, அப்புறம் எல்லாத்தையுமே இனிக்கி வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா தான் கட்டி இருந்தா. அப்புறம் வாசலுக்கு குண்டாக்கெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்புறம் தேங்காவெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் விளக்குல எண்ணெய் திரி எல்லாம் போட்டு வச்சுட்டு 3 தையலை வச்சுட்டு நாங்கள் எப்போவுமே தையலை தான் கூழ் ஊற்றும் போது வைக்கணுமா. நீங்கள் எந்த இலை யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வெண்பொங்கல், கருவாட்டு குழம்பு ஒரு இதில், இன்னொன்றில் நம்ம செஞ்சு வச்சல கூழ் அதோட கட்டியை 2 இலையிலையுமே வச்சு கருவாட்டு குழம்பு கீரையை வச்சுட்டு அப்புறம் என்ன, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணேன்னு பார்த்தேன். அப்புறம் 2 மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அது எங்கள் அம்மா தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அது என்னென்னா வெண்பொங்கல் உருண்டையும் பச்சரிசி மாவையும் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சு முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கருப்பூரை ஏற்றி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தீபார்த்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறமே நான் காட்டினேன். அப்புறம் எங்கள் பாட்டி வந்தாங்களா, எங்கள் பாட்டியோ தீபார்த்தனை காட்டி கருப்பூரை எரிஞ்சு நின்னதுக்கு அப்புறமேட்டு கூழ் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இருந்தோம். அவங்க நாங்கள் கூழ் வச்சதுக்கப்புறமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்களா. அதுக்கப்புறமே எங்கள் அப்பா தான் உட்காந்து ஃபஸ்ட்டு கூழ் குடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் கூழ், கீரை, குழம்பு எல்லாமே நானே, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே ஊற்றி கொடுத்துருந்தோம். அப்புறம் அவங்களும் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு காலியாக பண்ணாதான் வீட்டுக்குள்ளே கூழ் எடுத்துகிட்டு போகணும், அதாவது அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இருந்துச்சா நானும் எங்கள் அக்காவும் என்ன பண்ணேன்னா உட்காந்து குடிக்க சொன்னாங்க. எனக்கு அது தெரியாதா, அதனால் நான் கிளாஸில் வாங்கி நான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் குடித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி விட்டணும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான் பண்ணணுமா. அப்புறம் 1:30 மணி ஆயிடுச்சா, வாசலெல்லாம் பெருக்கிட்டு செங்கல் 4 செங்கல் புது செங்கல்லாம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் வரும்போதே. அப்புறம் 4 செங்கல் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு 3 செங்கல் எதிர்க்கையோ 1 செங்கல் அதுக்கு எதிர்க்கையோ வச்சுட்டு எங்கள் அம்மா தான் கோலம் போட்டுருந்தாங்க. கோலம்லாம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கல் வேணும்ல. அப்புறம் என்ன, பொங்கல் வைக்கிற கல்லை வாஷ் பண்ணிவிட்டு குங்குமம், மஞ்சள், கோலம்லாம் போட்டு எங்கள் அம்மா குண்டாக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த குங்குமம் மஞ்சள் வச்சல கல் அதுக்கு வேப்பிலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு சாமந்தி பூ எல்லாத்துக்குமே வச்சுட்டு அப்புறம் என்ன, அந்த குண்டாவை மேலே வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சா. அப்புறம் என்ன, குச்சியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு குண்டாவை வச்சுட்டு கருப்பூரை ஏற்றிட்டு அவ்வளோதான். நான் எங்கள் அக்காவை வெளியவே இருந்தோமா. அது நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் வெண்பொங்கல் தான் வச்சோம், சக்கரை பொங்கலெல்லாம் வைக்கல. ஏன்னா எனக்கு சக்கரை பொங்கலே பிடிக்காது. அதனால் எங்கள் அம்மாவை வெண்பொங்கல் தான் வைக்க சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மா வெண்பொங்கல் தான் வை, சரி நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்தா வெண்பொங்கல் வச்சுட்டு ரெடியாக இருந்ததுக்கப்புறமே எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு துண்டு வெல்லம் மட்டும் போட்டு அப்படியே சாமிக்கிட்டே வச்சிட்டோம். அப்புறம் என்ன, நம்ம பொங்கல் வச்சதா அது எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி தானே கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து தட்டு, தீபார்த்தனை திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு தேங்காய் உடைக்கிற வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அப்பா சீக்கிரமாக போயிட்டு உடச்சிட்டு வந்துட்டார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கருப்பூரை ஏற்றி நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நானும் எங்கள் அக்காவும் வெளியே இருந்துட்டு அப்புறம் பொங்கல் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு. அப்புறம் என்ன, 4:30 மணிக்காண்டி நான் வெயிட்டிங். அப்புறம் 4:30 மணி ஆனதுக்கப்புறமேட்டு எல்லாமே எங்கள் அம்மா படைச்சி முடிச்சிட்டாங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. அப்புறமே என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு தீபார்த்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு நானே எங்கள் பாட்டியெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமே கருப்பூரை எப்போடா நிற்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிவ்அவே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில்
ஃபாலோவர்ஸ் கம்மி தான். ஆனால் வந்து இன்ஸ்டாவில் தான் ஃபஸ்ட்டு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து 100 ஃபாலோவர்ஸ் தாண்டினதுக்கப்புறமே நான் இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து இன்ஸ்டாவில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம் அந்த சான்ஸு. நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.